பைபிளை தூக்கிட்டு எங்கேக்கா போகிற? சர்ச்சுக்கா? காலங்காத்தாலே போகிறியே, இந்த மாதிரி தான் இருக்கணும் போல். என்னக்கா நீ எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு போனா இவளுக்கா அந்த நிலமை வரணும்? பக்தியாக இருக்கிறவளுக்கும் இதே நிலமை தான். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு தெரியுச்சு. நல்லவங்களுக்கெல்லாம் எதுக்கு தான் அந்த கெடுதி நடக்குதோ? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு உணர்த்துங்கப்பா. ஒரு வேளை நான் ஏதாவது தப்பு பண்ண, எனக்கு இந்த சோதனை இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் எதுவும் எனக்கு தெரியல. ஏசப்பா என்கிட்ட சொல்லுங்கள், அதை திருத்திக்கிறேன். ஏசப்பா என்னோட பேசுங்க. இவர் ஆரம்பிச்சு என்ன புண்ணியம்? நான் பைபிளை தூக்கிட்டு போனேன். இப்போ எல்லாரும் முன்னாடி இந்த கேவலப்படுற மாதிரி இப்போ எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துட்டு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்காங்க. பைபிளை தூக்கிட்டு போனாலே இப்போ வச்சாரா ஆப்பு அப்படின்னு சொல்லி. கடவுளை தானே ஆராதிச்சேன், உண்மை கடவுளை தானே தேவனை ஆராதிச்சேன். எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு? கடவுள் கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா? இப்படி எனக்கு வர பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருப்பாரா? எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இவர் ஆராதிச்சதுக்கு